ஹை ஃபேமிலி பிரேக்கிங் நல்லா இருக்கீங்களா? உங்கள் ராஜலிக்ஸ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசி குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் இது வரைக்கும் இல்லை, ரைட்டுங்களா? இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோர்ட் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி இந்த இப்போ நடக்குமா நடக்காதா அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு நான் இப்போ கூட நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நடந்தாலும் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த குரூப் அட்மின், அதாவது அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்களா அந்த பர்சனே வந்துட்டு என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ற ஃபோனில் பேசினாங்க. எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, ரொம்ப டெப்த்தான டீட்டெயில்ஸ் என்னென்ன எக்ஸாக்டாக என்ன போயிட்டுருக்குது எல்லாமே சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன மாரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு அதான் அவங்க கோர்ட் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ டிஎன்பிசி சைடில் கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் சைட்லையும் பெருசாக வந்து கவுண்டர் இது ஃபைல் பண்ணல. ஸோ இப்போ வந்து ஏப்ரல் 30 இதுக்கான ஃபைனல் அந்த ஒரு ஜட்ஜ் ஹியரிங் இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakhs அவங்களுக்கு தேவைப்படல அந்த ஒரு கோர்ட் ஹியரிங்க்கு. அவங்களுக்கு இன்னும் ரிமைனிங் ஒரு 1.25 lakhs தேவை. ஓகேங்க, அவங்க குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்தமாரி டெலிகிராம் சேனல் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க 250 ரூபா 500 ரூபா 300 ரூபா 50 ரூபா அவங்களால முடிஞ்ச காசில் கொடுத்துட்ருக்காங்க. பட் இதில் வந்து நான் என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, சரி ஓகே இது வந்து நான் வச்சு ஒரு அமௌண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் என்ன யோசிக்கிறேன்னா என்னோடய சர்வீஸ் தாங்க எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட இன்றைக்கி குரூப் 2 டிஏவாக இருக்கட்டும், குரூப் 4 கோர்ஸாக இருக்கட்டும், குரூப் 4 கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அதில் வர ஒரு 50% அமௌண்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது நீங்கள் இப்போ குரூப் 1 ஃபிலிம்ஸ் அனிமே ஜாயின் பண்ணுறீங்கன்னா 6000 கட்டுறீங்கன்னா அதில் 3000 நான் அந்த ஒரு காசுக்காக கொடுத்துருவேன். குரூப் 2 ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 6000 கட்டி ஜாயின் பண்ணுறீங்கன்னா 3000 நான் உங்களுக்கு அதில் கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் குரூப் 4 வந்து 1999 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதில் பாதி அமௌண்ட் கிட்டத்தட்ட 1000 rupees நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்தமாரி பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு இப்போ நீங்கள் ஒரு குரூப் 1 ஃபுல் கோர்ஸோ குரூப் 2 ஃபுல் கோர்ஸோ கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் நாமளே அந்த 1.5 lakhs நாமளே கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதனால் என்னென்னா உங்களுக்கு நஷ்டம் கிடையாது எப்படியுமே. ரைட்டாக நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு காசு எடுத்து நீங்கள் படிக்க நினைப்பீங்க. அது இந்த கோர்ஸ் வேலிடிட்டி பார்த்தா 2025 டிசம்பர் 30 வரையும் உண்டு உங்களுக்கு. நீங்கள் எந்த கோர்ஸ் வேணும்னாலும் ஓகேங்களா? உங்களுக்கு நான் கோர்ஸ் கொடுக்க போகிறேன், நீங்கள் உட்காந்து படிக்க போகிறீங்க. நீங்கள் படிக்கிறதுக்கான காசு தான், எனக்கு செலவாகிற காசை நான் எடுத்து அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 6000 வாங்கினா எனக்கு ஒரு 300-400 ப்ராஃபிட் இருக்கும். பட் நான் வந்து என்னோட வரைக்கும் நான் இது பண்ணிக்கிறேன், எனக்கு கொடுக்கணும்னு தோணுது. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி குரூப் 2 டிஏல ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிறதுக்கு காரணம் இவங்களோட கேஸ் தான் நினைக்கிறேன், பெரிய ஒரு கேஸ். ஏன்னா அவங்க குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? குரூப் 2 டிஏல ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குன்னப்போ ஒரு மெயின்ஸ் லெவலில் இருந்தாலும் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? ஒரு ஈக்குவலாக இருக்கல, ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சிருக்கல. அப்போ குரூப் 4லையும் கிடைக்கணும்ல, அந்த ஒரு நியாயம் நம்மளுக்கு கிடைக்கணும்ல. ஸோ அவங்களோட கோர்ட் கேஸ் வந்து நிற்கணும்னு நான் தோணுது. நம்மளோட சைடில் நம்மளும் சப்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அவங்களே வந்து இவ்வளோ விஷயம் சொல்லும்போது நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிட்டிங்க, நீங்கள் என்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இதில் வர காசு கலெக்ட் பண்ணி நான் ஃபைனலாக எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க, எவ்வளோ காசு அமௌண்ட் போட்டேன்ற வீடியோ நான் தனியாக உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? அவரோட ஐடி என்கிட்ட இருக்குது, அவருக்கு நான் அனுப்பிச்சி விட்ருவேன். ஓகேங்களா? அவங்க அந்த டெலிகிராம் குரூப்லேயே அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறாங்க, நான் எவ்வளோ ஷேர் பண்ணேன்னு சொல்கிறார். அவர் ரொம்ப ஜென்யூனாக இருக்கார், எல்லாமே ட்ரான்ஸ்பரன்சி தான். ஓகேவா? ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேங்க. இந்த காசு உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா பண்ணுங்கள். இல்லை பிரதர் நான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணல, பட் என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குது, இல்லை ஒரு 200 ரூபா இருக்குது, ஒரு 50 ரூபா இருக்குது, 20 ரூபா இருக்குது, 10 ரூபா தான் இருக்குது, நான் வந்து ஒரு 1000 ரூபா அனுப்புகிறேன், இல்லை 2000 அனுப்புகிறேன், இல்லை ஒரு 5000 அனுப்புகிறேன், இல்லை 10,000 கூட அனுப்புகிறேன். உங்களால் எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணுமோ என்னோடய ஜிபே நம்பருக்கு அனுப்புங்க. நான் டோட்டலாக இன்றைக்கி இதாவது இதுக்கப்புறம் எவ்வளோ காசு கலெக்ட் ஆகுதோ நான் அதை அப்படியே அவங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். ஓகே, அனுப்பிச்சிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ எடுத்து போடுறேன். இதே நான் ஜென்யூனாக இருப்பேன். ஸோ அவங்க காசு நான் ஏமாற்ற போகிறதில்ல. இல்லை என்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையில் நஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? இது நான் வந்து அவங்க சைடுக்கு நான் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன், அதனால் பண்ணுறேன். ஓகேங்களா? பை ஃப்ரெண்ட், டேக் தி பெஸ்ட். எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க.